அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய், வெல்கம் டு ஏஎன் ஆல்ரவுண்டர் பிரின்சஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கள் ஊரில் நடந்த அதாவது ஸ்கூலில் நடந்த எக்ஸிபிஷன் தான் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்க அப்படின்னா எங்கள் ஸ்கூலில் இருக்கிற ப்ரைமரி நர்சரி அண்ட் ப்ரைமரி ஸ்கூல் தான். ஸோ வந்து இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா சின்ன இன்ட்ரோவோட வீடியோக்குள்ளே போகலாம். நம்மக்கிட்ட வந்து ஃப்ரீ மெஹந்தி கிளாஸ் இருக்குது. ஃப்ரீ மெஹந்தி கிளாஸில் வித் சர்டிஃபிகேட்டோட தான் நம்ம வந்து நடத்திட்டு இருக்கோம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். மெஹந்தி எப்படி போடணும், எப்படி போடக்கூடாது. இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃப்ரீ கிளாஸ் வேணாம், எங்களுக்கு வந்து A to Z எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஃபுல் கிளாஸ், அதாவது A to Z எல்லாமே வந்து சொல்லிக் கொடுப்போம். ஒரு 100+ டாபிக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சொல்லிக் கொடுப்போம். அதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு லைன் போடுறதுலேருந்து ஒரு பிஸ்னஸ் எப்படி வந்து கொண்டுட்டு போகணும் அப்படின்றது வரைக்கும் எல்லாமே கிளியராக சொல்லி கொடுத்துருவோம். இதில் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக வந்து ஃப்ரேம்டு சர்டிஃபிகேட் சென்ட் பண்ணுவோம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மெஹந்தி மிக்ஸாலிக்ஸ் தேவையான கிட், அதாவது இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பேசிக் கிட் தான் கொடுத்தோம். இப்போ வந்து அட்வான்ஸ்டு கிட்டே வந்து நம்ம கொடுக்குறோம். அதாவது ஒரு 1500 லெவலுக்கான ஒரு ப்ராடக்ட்ஸ் எல்லாமே உங்களுக்கு அதில் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் கேர் பாம் ஆயில் அந்த மாதிரி ஆஃப்டர் கேர்க்கான எல்லாமே வந்து உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் ப்ராடக்ட்ஸ்லாம் வந்து எப்படி வாங்கணும், எங்கே வாங்கணும், எப்படி வாங்கக்கூடாது, என்ன குவாலிட்டியில் வாங்கணும் அப்படின்ற விஷயங்களுமே உங்களுக்கு எல்லாமே சொல்லி கொடுத்துருவோம். இப்போ வந்து நம்மள்ட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெஹந்திக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. இப்போ உங்களுக்கு நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்க எல்லா மெஹந்தி ப்ராடக்ட்ஸுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்குது. ஸோ A to Z எல்லாமே ஒரே இடத்துலயே இருக்கும் அப்படின்னா அது நம்ம கிட்ட இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ரைஸ் டீடைல்ஸோட வந்து நம்ம சென்ட் பண்ணுவோம். உங்களுக்கு வேணுன்றதை நீங்கள் வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வந்து எல்லா அக்கேஷனுக்குமே வந்து மெஹந்தி போட்டு விடுறோம். நீங்கள் வந்து ஒரு பிரைட் டு பியாக இருக்கீங்க, இல்லை அப்படின்னா வந்து பிரைட் மேடுக்காக இருக்கட்டும், இல்லை எந்த அக்கேஷனாக இருந்தாலும் நம்ம வந்து ஸ்டார்டிங் 150லேருந்தே வந்து மெஹந்தி வந்து போட்டு விட்டுட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து மெஹந்தி வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து கான்டாக்ட் பண்ணலாம். அதே மாதிரி மெஹந்தி நம்ம செஞ்சு சேல் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதாவது பிரைடல் மெஹந்தி, நெயில் கோன், அதுக்கப்புறம் ப்ராக்டிஸ் மெஹந்தி எல்லாமே செஞ்சும் சேல் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மெஹந்தி வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து சேல் பண்ணுறோம், நீங்கள் வாங்கிக்கலாம். இல்லை உங்களுக்கு மெஹந்தி போட்டுக்கணும் அப்படின்னாலுமே நம்ம கிட்ட 150லேருந்தே வந்து நம்ம வந்து மெஹந்தி போட்டு விட்டுட்டு இருக்கோம். நம்ம எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் வந்து மெஹந்தி போட்டு விட்டுட்டு இருக்கோம், அதுக்கப்புறம் சாரி ப்ரீ பிளேட் டிராப்பிங்லாம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்றத ஸ்க்ரீனில் வந்து நான் போடுறேன், நீங்கள் வந்து பாருங்க. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா சாரி ப்ரீ பிளேட்டிங் டிராப்பிங். ஸோ ஓகேவா, ஸோ அதுவுமே நம்ம கிட்ட அவைலபிளாக இருக்கு. ஸோ நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலுமே சாரி ப்ரீ பிளேட் மட்டும் நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். ஸோ சாரி டிராப்பிங் நம்ம எந்தெந்த ஊரில் பண்ணுறோம் அப்படின்றத சைடில் நான் ஸ்க்ரீனில் போடுறேன், நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ நீட்டாக வந்து நம்ம சாரி ட்ராப் பண்ணணும், நம்ம வந்து குயிக்காக வந்து சாரி வந்து ட்ராப் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்கள் ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபர் டைமில் 100 ரூபீஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா சாரி வந்து ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் வந்து சாரி கொரியர் பண்ணிவிட்டீங்கன்னா நாங்கள் வந்து ப்ரீப்ளீட் பண்ணி கொடுத்து விட்டுருவோம். ப்ரீப்ளீட்டிங் அண்ட் ட்ராப்பிங் கிளாஸஸ்மே எடுத்துருக்கோம். ஸோ கிளாஸஸ் பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு என்கொயரி பண்ணுங்கள். நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் தான். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரியான கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நம்ம கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃப்ரேம் பண்ணணும், இல்லை சாக்லேட் கிஃப்ட்ஸ் பண்ணணும், இல்லை சாக்லேட் பொக்கே பண்ணணும், இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹேம்பர் மாதிரிலாம் பண்ணணும், இல்லை பொக்கே பண்ணணும், இல்லை அப்படின்னா இந்த மாதிரி வந்து ஹூ பார்ட் பண்ணணும் அப்படின்னு என்ன மாதிரியான கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே இருக்குது. ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா ரெசின் ஆர்ட்டுமே நம்ம வந்து கொண்டுட்டு வர போகிறோம். ஸோ அந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டு கிஃப்ட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் வந்து தாராளமாக என்கொயரி பண்ணலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெர்பல் சோப், அதாவது ஆர்கானிக்கான சோப்ஸ் தான். ஸோ நம்ம கிட்ட பார்த்தீங்கன்னா எல்லா டைப் ஆஃப் வந்து ஆர்கானிக் சோப்புமே நம்ம கிட்ட இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எந்த மாதிரியான சோப் வேணும் அப்படின்னாலுமே நீங்கள் அதை வந்து சொன்னீங்கன்னா நம்ம வந்து பண்ணி கொடுப்போம். அதாவது எங்களுக்கு குப்பமேனி சோப் வேணும், இல்லை கேரட் சோப் வேணும், இல்லை பீட்ரூட் சோப் வேணும், அந்த மாதிரி நீங்கள் என்ன சோப் வந்து கேட்டாலும் நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கிட்ட ஆலோவேரா சோப்பு, அதுக்கப்புறம் பீட்ரூட் சோப்பு, கேரட் சோப்பு, ரோஸ் சோப்பு, அந்த மாதிரி வந்து எல்லா டைப் சோப்புமே நம்ம கிட்ட இருக்கு. ஸோ உங்களுக்கு சோப் வேணும் அப்படின்னாலுமே ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி டீடைல் கேட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து ஆரி ஒர்க் தான். நம்ம கிட்ட வந்து ஆரி ஒர்க்குமே நம்ம வந்து போட்டு கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ ஆரி ஒர்க்கில் பார்த்தீங்க அப்படின்னா 500லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆரி ஒர்க்கு கிளாஸஸ் எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரீ கிளாஸஸ், அதுக்கப்புறம் பே கிளாஸஸ், அந்த மாதிரி சொல்லிட்டு கிளாஸஸ்மே நம்ம எடுக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம கிட்ட என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரைடல் பேங்கிள்ஸ் தான். அதாவது சில்க் த்ரெட் பேங்கிள்ஸ் சொல்ற எல்லா பேங்கிள்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜுவல்லரி மேக்கிங் கிளாஸஸ்மே இதுக்கப்புறம் வந்து வரப்போகுது. நான் வந்து என்னென்ன கிளாஸ் எப்போ போடுவேன் அப்படின்றது வந்து நான் கண்டிப்பாக யூடியூப் சேனலையும் இன்ஸ்டாகிராம்லையும் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ 1 by 1 எல்லா கிளாஸஸ்மே வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கஸ்டமைஸ்டான ஜுவல்லரி வேணும் அப்படின்னாலுமே நம்மள்ட்ட தாராளமாக கான்டாக்ட் பண்ணலாம். அந்த மாதிரி கஸ்டமைஸ்டான போஸ், அதாவது ஹேர் பேண்ட்ஸ், சைல்டுக்குலாம் போடுற ஹேர் பேண்ட்ஸுமே நம்ம கிட்ட இருக்கு. உங்களுக்கு வேணும் அப்படின்னா வாங்கிக்கலாம். ட்ரெஸ்ஸுக்கு மேட்சாக இந்த மாதிரி பண்ணி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம். எது வேணும் அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க, டீடைல்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ இந்த எக்ஸிபிஷனில் பார்த்தீங்கன்னா என்னோட அண்ணன் பசங்களுக்கு நாங்கள் என்ன செஞ்சு கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இது வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அண்ணன் பொண்ணுக்கு இந்த மாதிரி தீமில், அதாவது விவசாயம் தீமில் வந்து நாங்கள் பண்ணியிருந்தோம். ஃபுல்லாக பார்த்திங்க அப்படின்னா விவசாயம் ஸ்டார்டிங் இருந்து, அதாவது ஏர் தழுவுறது, நெல் வந்து போடுறது, அதுக்கப்புறம் களை எடுக்கிறது, இந்த மாதிரி எல்லா விஷயங்களையுமே சின்ன சின்னதாக செஞ்சு கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லாஸ்ட் அந்த நெல்லை வந்து இது பண்ணுவாங்கள்ல, அரிசியாக வந்து மாத்திரை வரைக்குமே சின்ன சின்ன விஷயங்களாக பண்ணி அவங்களுக்கு கொடுத்துருந்தேன். சரி, அது மட்டும் வச்சுருந்தா நல்லா இருக்காது அப்படின்றதுனால எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா நீர் பாசனங்கள், அதாவது சுழர் நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம் சொல்லுவாங்கள்ல. ஸோ அந்த கான்செப்ட் வச்சுட்டு சைடில் வந்து க்ரீன் ஹவுஸ் பண்ணி கொடுத்துட்டு ஒரு சின்ன ஒரு கிராமம் மாதிரி வந்து பண்ணியிருந்தோம். ஸோ இதுவுமே நல்லா இருந்துச்சு, அல்ஹம்துலில்லாஹ். இது வந்து எப்படி இருக்குது அப்படின்றத கண்டிப்பாக வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஓரளவுக்கு வந்து ஐடியா பண்ணி ரொம்ப பெருசாகவும் இருக்கக்கூடாது, அந்த சேம் டைம் ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கக்கூடாது, பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கணும். ஏன்னா இந்த டைமில் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருந்ததுனால கொஞ்சம் சிம்பிளாகவே வந்து பண்ணியிருந்தோம். ஆனால் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு.
பண்ணுறது வந்து சிம்பிளாக இருந்தாலும் பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. கொஞ்சம் கஷ்டம்தான், நான் ரொம்ப மெனக்கடலை. பட் இருந்தாலும் லுக் வைஸ் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சுன்னு எல்லாருமே சொன்னாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னோடய அண்ணன் பையன் அவனாவே பண்ணான். பட் வந்து கொஞ்சம் இதாக இருந்ததுனால லைட்டாக டெக்கரேஷன் அந்த மாதிரி மட்டும் பண்ணி கேட்டான். அதனால இந்த 3D ஹோலோகிராம் வந்து நான் பண்ணி கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு இது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னொரு அண்ணன் பையன், அதாவது செகண்ட் பையனுக்கு வந்து அந்த கோல்டுன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, ஸோ அந்த கான்செப்டில் கொடுத்துருந்தாங்க. அதில் எல்லாருமே நார்மலாக பண்ணுவாங்க, சும்மா கீழே தான் பால்ஸ் வச்சு பண்ணுவாங்க. நம்ம இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு பண்ணி கொடுத்துருந்தேன். ஸோ இந்த விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட 3வது அண்ணன் பையனுக்கு கிராமம் மாதிரி கேட்டிருந்தாங்க. அதனால அவனுக்கு வந்து இந்த மாதிரி கிராமம் மாதிரி செஞ்சு கொடுத்துருந்தோம். இது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. சிம்பிளாக இருந்தாலுமே எல்லாருக்குமே வந்து அல்ஹம்துலில்லாஹ் நல்லா பண்ணி கொடுத்துருந்தோம். ஆனால் என்னாச்சு அப்படின்னா, என்னோட அண்ணன் பையனை வந்து அவன் செஞ்ச இடத்துல விடாமல், அதாவது சின்ன பையனுக்கு வந்து அவன் செஞ்ச இடத்துல விடாமல் இந்த மாதிரி மூலிகை ஐட்டங்கள்லாம் வச்சு எல்லா பிள்ளைங்களையும் உட்கார வச்சுருந்தாங்க. அதில் வந்து அவனை உட்கார வச்சுருந்தான். அவனுக்கு அது ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. அவனுக்கு அனுப்பிச்சோ இல்லையே, எனக்கு ரொம்ப டிசப்பாயின்மெண்ட் ஆயிடுச்சு. ஏன்னா பசங்களுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்றனால தான் நம்ம பண்ணியே கொடுக்குறோம். அது வந்து அவங்களுக்கு கொடுக்காம அதை ஒரு இடத்துல வச்சு இவங்கள ஒரு இடத்துல வைக்கும்போது அது ஒரு மாதிரி தானே இருக்கும். ஸோ அந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எனக்கு ரொம்பவே டிசப்பாயின்மெண்ட் ஆச்சு. நான் அந்த இடத்துல மிஸ்ஸிட்டேன்னு சொல்லிகிட்டே வந்தாச்சு. ஸோ வந்து சின்ன சின்ன பசங்களுமே எல்லாருமே நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி ராக்கெட் ஆகட்டும், இல்லை ஒவ்வொரு விஷயங்களுமே யூனிக்காக ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதாவது எங்கள் ஊர் வந்து கிராமம்தான். இந்த கிராமத்துலேயும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எக்ஸிபிஷன் இந்த மாதிரிலாம் வைக்கும்போது ரொம்ப ஆசையாக இருக்கும். அதுலேயும் பசங்க இவ்வளோ தூரம் மெனக்கட்டினா இதில் வந்து திங்ஸ் எதுவுமே கிடைக்காது. என்னோடய அண்ணன் பசங்களுக்குமே திங்ஸ் எதுவுமே எங்கள் ஊரில் கிடைக்காம நாங்கள் பக்கத்து ஊரில் போய் வாங்கிட்டு வந்து செய்வோம். அந்த மாதிரி இருக்கும்போது இவ்வளோ மெனக்கட்டு போய் வாங்கிட்டு வந்து பசங்க ஒன்று செஞ்சாங்க அப்படின்றதெல்லாம் பார்க்கும்போது மாஷாஅல்லாஹ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் இதுக்கப்புறம் வாய்ஸ் கொடுக்கல, நீங்கள் 1 by 1 பாருங்கள். ஃபுட்லேருந்து எல்லாமே வந்து எல்லாமே அந்த எக்ஸிபிஷனில் இருந்துச்சு. என்னோடய அண்ணன் பையனோடது வந்து எங்கே வச்சுருந்தாங்க அப்படின்னா, எல்லாம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. டெர்மாக்குள்ளேயே வந்து சூப்பராக வந்து இது வர மாதிரி வந்து வச்சுருந்தாங்க. நீர்லாம் வர மாதிரி நீர்வீழ்ச்சி மாதிரி வந்து பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறம் இது வந்து மிஸ்ஸெலாம் வந்து சேர்ந்து பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா வந்து ரொம்ப இதாக இருந்துச்சு. நிஜமாவே நம்ம வந்து கான்செப்டாக பிளாஸ்டிக்கில் பண்ண விஷயத்த இவங்க வந்து நிஜமாவே பண்ணியிருந்தாங்க. அதாவது ஒரு புல்லுலாம் வந்து முளைக்க வச்சு அதை அறுவடை பண்ண மாதிரி அந்த மாதிரி நிஜமாவே பண்ணியிருந்தாங்க. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இந்த இடத்துல தான் என்னோடய அண்ணன் பையனோட இதையும் வச்சுருந்தாங்க. இதுக்கு மேலே நான் வாய்ஸ் கொடுக்கல, நீங்களே வந்து பாருங்கள்.